லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு கொண்ட நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராம ரவிக்குமார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இப்போது ஏற்கனவே பல்வேறு கோயில்களின் பிரச்சனையை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற விஷயம் அது உங்களால் தான் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி அந்த நிலம் பிரச்சனை அதுதான் பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி தாவேக அரசை ஒரு ஆட்டி வச்சு தந்தது. இப்போ பல்வேறு கோயில் சொல்லும்போது இப்போது தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலை பற்றி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கான புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பற்றி என்ன சார் சொல்ல முடியுமா? அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெருமாளுக்கு தொடர்ந்து இது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யணும். இருக்கக்கூடிய 4 பேர் அண்ணன் தம்பியில் மூத்தவங்க அந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கணும். அந்த நிர்வாகம் செய்கின்ற பொழுது அதில் கணக்கு ரீதியான விஷயங்கள் கேட்டால் உடனே கொடுக்கணும். இப்போ திமுக ஏடிஎம்கே கணக்கு பிரச்சனை வந்தால் உடனே காமிக்கிற மாதிரி கொடுக்கணும். கொடுத்த பிறகு யாருக்காவது அந்த தர்மம் செய்கிறதுல கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் இன்னொருத்தர் கொடுத்து உதவணும். இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆண் வாரிசுகள் இருக்கின்ற வரை இந்த தர்மங்கள் தொடரணும். அது முடிந்த பிறகு பெண் வாரிசுகள் இந்த தர்மத்தை தொடரலாம். அவர்களும் இல்லாத சூழல் உருவானால் சாஸ்வதமாக இந்த பெருமாளுக்கு இந்த சொத்துக்கள் போய் சேரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சுமார் 20 ஏக்கர் 47 சென்ட் குரும்பவட்டின்னு வில்லேஜ், திண்டுக்கல் நகரில் மையப்பகுதி. 1905 உருவாக்கப்பட்ட அந்த சாசனத்திலும் சரி, 23 உருவாக்கப்பட்ட சாசனத்திலும் சரி, இந்த பாலிச்சாமையர் சத்திரத்தினுடைய சொத்து, அதில் வரக்கூடிய வருவாய் இந்த பெருமாளுக்கு. இதை மீறி எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. மாறுதல் செய்யக்கூடாது, பரிவர்த்தனை செய்யக்கூடாது, பராதீனங்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் இந்து சட்டப்படி அது செல்லாதுன்னு சொல்லி சாஸ்வதமாக எழுதிட்டு போயிட்டார். இந்த எழுதப்பட்ட சொத்துக்களுக்கு நிறைய வருமானத்துக்கான சூழல் இருக்குது. சில பேர் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வாடகை சொத்தை ஆக்கிரமிக்க முயற்சித்த பொழுது கோர்ட்டுக்கு போய் அதை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த பிறகு 1905 அந்த சாசனம், 1923 சாசனத்தை மதுரைக்கு போகின்ற பொழுது அறநிலைத்துறை ஆஃபீஸுக்கு போகும்போது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னு சொல்லி இந்த பாலிச்சாமி ஐயர் அவங்க அந்த வகைராக்கள் ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தர்மசாசனம் என்ன சொல்லுது, 1905 23 எந்த மாறுதலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. என்ன பண்ணிட்டாங்க, புது டெக்னிக் திருடுங்க இவங்க. பாலிச்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட் எப்படிங்க, இந்துஸ்தான் லிவர்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. ஆமாம், இந்துஸ்தான் லிவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரி ஆகிட்டானுவோம். பாலிச்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்னு உருவாக்கி யார் மெம்பர் இருக்காங்கன்னா, இந்த பாலிச்சாமி ஐயரில் ட்ரஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. மெம்பராக இருந்துட்டு தீர்மானம் போடுறாங்க. இந்த பாலிச்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்டுங்கிறது சட்டவிரோதம். ஏன்னா மாற்றம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏமாத்தினா அப்படின்னா ஏமாத்தினா உள்ள போட்டு பாலிச்சாமி ஐயர் ட்ரஸ்ட்டில் தீர்மானம் கூட்டம் போட்டு அறக்கட்டளை தீர்மானம் போடுறாங்க. இந்த சொத்துக்கள் எல்லாம் வரும்படி இல்லாமல் போச்சு, அதனால் தர்மம் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு புறநகர் பகுதியில் ஒரு 10 ஏக்கர் விவசாய பூமி வாங்கி நெல்லெல்லாம் விவசாயம் பண்ணி அரிசி வர வச்சு அன்னதானம் போடுவோம். முதல் தீர்மானம். அதன் பின்னர் கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்கலாம், இதில் சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் செய்யலாம். மொத்தம் எவ்வளோ கோடி சொத்து இருக்கு இன்னைக்கு அந்த கோயில் சொத்து? குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் 25 கோடி வச்சாலும் 500 கோடி. சரி. பழனி மாடல் 100 கோடி 110 கோடி. இது அதற்கு 5 மடங்கு பெருசு. 500 கோடி சுமார் சொத்து. இந்த சொத்து இன்னைக்கு சட்டத்துக்கு விரோதமாக விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. எப்படி விற்பனை செஞ்சாங்கன்னா, அந்த பாலிச்சாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி தீர்மானம் போடுறாங்க. அதில் ஏற்கனவே இருந்த ஒரு மனிதரை 3 பேர் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு தர்மம் செய்யறதுல நோக்கம் அல்ல, இருக்கக்கூடிய வரக்கூடிய பணத்தை பிரிச்சுக்கிறதுல பங்காளிகளுக்குள்ளான போட்டியில் இந்த பாலிச்சாமியர் சத்திரத்தில் சொத்தை இல்லை. இப்போ இந்த 500 கோடி ரூபா சொல்கிறீங்களே, இந்த இடம் ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்கா, ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குதா? ஆக்கிரமிப்பில் இருந்ததை எடுத்துறாங்க. ஆக்கிரமிப்புலாம் இல்லாமல் இருக்குது. அங்கே கடகண்ணி வாடகை போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கோயிலுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு கொடுக்கல. கோயிலுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த தர்மம் செஞ்சுட்டு இருக்காங்க. சாமி வரும்போது அந்த பூசை புனஸ்காரெல்லாம் நடக்குது. சரி. இந்த சொத்தை மொத்தமாக விற்று பொன்மூட்டை இடக்கூடிய வாத்தை அறுக்கிற மாதிரி இந்த சொத்தை மொத்தம் வித்துடணும். என்ன சொல்றான், இந்த சொத்துக்கள் இருக்கு, அதை நான் மெயின்டைன் பண்ண முடியல, அபகரிச்சிருவாங்கிற அச்சத்தின் காரணமாக சொத்தை விற்பனை செஞ்சிருவோம். வித்துட்டு 6 கோடி ரூபாய் பணத்தை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஃபிக்ஸடு டெபாசிட் நேஷனலிஸ்ட் பேங்க்ல போட்டுருவோம்.
அதுலேருந்து எஃப்டி வரும், அதுலேருந்து நம்ம தர்மம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம். ரெண்டாவது கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம், இது ஒரு தீர்மானம். இதை கொண்டு போய் கோர்ட்டில் போடுறாங்க. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு இந்த தர்மத்துக்கு அப்படியெல்லாம் பண்ணுறோம் வைக்கிறோம் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் சூப்பராக ரெடி பண்ணிட்டானுவோம். ரெடி பண்ணிட்டு உண்மையான ஆவணத்தை மறைச்சிட்டாங்க கோர்ட்டில். இந்த கோயிலுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தை பார்ட்டியாகவே சேர்க்கலை. இன்னார் விற்கிறாரு, இன்னார் வாங்குறாரு, இன்னும் ட்ரஸ்ட்டுக்கு தீர்மானம் அப்படின்னு போட்டோன்னா அவங்களும் ஒரு ஆர்டர் போடுறாங்க. இவன் ஃபோக்கஸ் பூராமே பொய், ஆவணம் முழுக்க போலி, சேர்க்க வேண்டிய நபரை சேர்க்காம போட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, விற்றுக்கலாம் அப்படின்றாங்க. பாலிச்சாமி ஐயா 2 பிரதர்ஸ் ட்ரஸ்ட்டை நீங்கள் விற்றுக்குங்க, அதுக்குள்ள சொத்து இருந்தா. பாலிச்சாமி ஐயா 2 பிரதர்ஸுக்கான சொத்து எது? பாலிச்சாமி ஐயருடைய சொத்து. இப்போ ஜெயகிருஷ்ணன் சார் இருக்கீங்க, உங்கள் பேரில் உள்ள சொத்தை ஜெயகிருஷ்ணன் 2 பிரதர்ஸ் அப்படின்னு போட்டால் சட்டவிரோதம் தானே? ஆமா, அது வந்து இந்த திராவிட மாடல் திருட்டு மாதிரி இது ஒரு திருட்டு. இது யார் அரசாங்கம்? தாவேக அரசு வந்திருக்கீங்களா இல்லை திமுக அரசு துவக்கப்பட்டதா? திராவிட மாடலில் தொடங்கி தாவேகாவில் தொடங்கி இருக்கிறது. இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை போல இப்போ நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து பயணிலாம் சொன்னீங்க. இதெல்லாம் தாவேக அரசு காலங்கள் தான் நடந்திருக்கு. ஒருவேளை திமுக ஆட்சியில் துவங்கி அவங்க ஆட்சி தொடரும் நினைச்சு பண்ணிட்டாங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ ஆட்சி மாற்றம் பட்டுப்பாறையம் வரிய மாதிரி இங்க தொட்டு தொடரும் பத்திர மோசடி பாரம்பரியம் இந்த அரசாங்கத்தில் நடக்குது. கடந்த அரசாங்கத்தில் முன்னாள் முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தாருக்கு சம்பந்தமான ஒரு நிறுவனத்தின் பெயரெல்லாம் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டாங்க. அது ஸ்கொயரு கேரெல்லாம் சொன்னாங்க. அது ஒரு பக்கம் ஓடிச்சு. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு உள்ளூரில் திமுக ஆட்கள்லாம் போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்துகிறாங்கிறது மறைக்க முடியாத செய்தி. இப்போ உண்மையான ஆவணத்தை மறைச்சு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று என்ன கொண்டு போகிறாங்க, இந்த சொத்தை பதிவு கொண்டு போயாச்சு. சுமார் 8-9 ஏக்கர் பதிஞ்சாச்சு. அதாவது கோயிலுக்கு இந்த சாசனத்துக்கு விரோதமாக இப்படி பண்ணியிருக்கிறாங்கிற விஷயத்த யாரும் மறைவு இல்லாமல் அதை மறைச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. கோயில் நிர்வாகம் 2022 ஒரு தடையான கொடுத்து வச்சிருக்கு. இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக இப்படி எல்லாம் இருக்கு. 2005 ஒரு நிரந்தர உறுத்து கட்டளை பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கல. இவ என்னன்னா, நீதிமன்றங்கள் சில ஆவணங்களை முறையாக சரியாக ஆய்வு செய்யாதன்ற விளைவு தான் இது மாதிரி சட்டவிரோதமாக நடக்குது. நான் பழனி மாடலில் சொன்னேன், பதிய மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த செக்ஸிலிஃபை வச்சு ரெஃப்யூஸ் ஆர்டர் வாங்கினாங்க. அதே போல் இதில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சொத்தை விற்றுக்கலாம். எந்த சொத்தை விற்கலாம்? பாலிச்சாமி ஐயர் 2 பிரதர்ஸ் சொத்து யாருடையது? பாலிச்சாமி ஐயர் சொத்து. இந்த குழப்பத்தை புரிஞ்சுக்காம ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது தவறு. அந்த தீர்ப்புல அவங்க கொடுத்ததன் பின்னர் அதை நான் நீதிமன்ற கோர்ட்டு சொல்லிருச்சு, நான் பதிஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த பத்திரப்பதிவு துறைக்காரங்க பூரா செய்கிறாங்க. இதில் 2022 இந்த மேற்படி கோயில் சம்பந்தமான சொத்து பதியக்கூடாதுன்னு சொல்லி கோயில் நிர்வாகம் தாடிக்கொம்பு கோயில் ஈவோ கொடுத்துருக்கிறார், முருகன் ஒரு அதிகாரி கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த தடை மனு கொடுத்து மீறி பதிகிறாங்கன்னா யாருடைய ஆதரவில் பதிவாங்க? முதல் கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இப்போ பழனியில் அதே தான், தடை மனு கொடுத்தாங்க, மீறி பதிஞ்சாங்க. நேற்று நம்ம பேசி அந்த அங்கால கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயில் சொத்தில் தடை மனு கொடுத்தாங்க, அதையும் மீறி பதிஞ்சாங்க. இப்போ இந்த திண்டுக்கல் சொத்து 500 கோடி சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு, சட்டவிரோதமாக வாங்குறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் பின்புலத்தில் இருக்கிறார். இந்த இடங்கள்லாம் விற்கிறதுக்கு, ஆமாம் விற்கிறதுக்கு, சட்டவிரோதமாக அந்த ஆவணங்களை உருவாக்கி விற்கிறதுக்கு, அதை வாங்குறதுக்கு மீடியேட் பண்ணி அது பெரிய அளவில் காசு பார்க்கறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார். இந்த சொத்து ஒரு சௌராஷ்டிர சமுதாயம் சொல்லக்கூடிய அந்த மக்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. இது பிரைவேட் சொத்து கிடையாது, ட்ரஸ்ட்டு கிடையாது. இது பொது நோக்கத்துக்குரிய ட்ரஸ்ட்டு. நோக்கம் வந்து ஸ்பெசிஃபிக் என்டோமெண்ட், இந்த குறிப்பிட்ட கட்டளைகள் செய்யணுங்கிறது இருக்குது. இந்த சொத்தை 22 பதிய தொடங்குறாங்க. 22 ஒரு லீஸுக்கு விடுறது, அப்புறம் லீஸை ரத்து பண்ணுறது, அதன் பின்னர் என்ன மொத்த இடத்தையா இல்லை பகுதி பகுதியான இடமா? அதாவது பல்லாங்குழி விளையாட்டு மாதிரியே உங்களுக்கு நான் கொடுக்குறது, நீங்கள் அவர் கொடுக்குறது, மொத்த இடத்தையும் பண்ணுறாங்களா? மொத்த இடத்த கொஞ்சம் இடத்த லீஸு கொடுக்குறாங்க, அப்புறம் லீஸை ரத்து பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் ஹெச்ராஜா சொல்கிறது மாதிரி குரங்கு இந்த கஞ்சி சூடாக இருக்கா இல்லைன்னா குரங்கு குட்டியோட வாழை விட்டு பார்க்க அப்படிங்கிற மாதிரி லேஸ் அப்படி லீஸுக்கு விட்டாங்க, அப்போ லீஸை ரத்து பண்ணாங்க. அது மாதிரி நடந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ சுமார் ஒரு 9 ஏக்கர் வித்துட்டாங்க. 9 ஏக்கர் சொத்தை வித்தாச்சு. லோக்கலில் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலமரத்துப்பட்டின்னு ஒரு ஊரை சார்ந்த நாகராஜ் என்ற பாஸ்கர், நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன், ஆவணங்கள் அனைத்தும் இருக்குது. இந்த மனிதர் ஒரு ரியல் எஸ்டேட் கும்பல். அந்த நாகராஜ் என்ற பாஸ்கர் யாருன்னு சொன்னால், திருப்பதியில நெய்ய கலப்படம் பண்ணதுல முக்கியமான அக்யூஸ்ட் ராஜ் மில்க்னு சொல்லக்கூடிய அந்த ராஜசேகருடைய சொந்த உறவினர் மாமா பையன் தான் நபர். இவருக்கு பேசிக் இது மாதிரி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதில் நிறைய சம்பாதிக்கிறது அது அவருடைய வேலை. அந்த மனிதர் நாகராஜ் என்ற பாஸ்கர், அவருடைய பையன் பேரு குரு பிரசாத். இந்த நபருக்கு 29/12/2025
22 சென்டை 95,04,000 வாங்குறாங்க. பத்திரம் பதியப்படுது. அப்புறம் பவ்யா மோகன், அவங்க ஒய்ஃப் ஆஃப் விஜய மோகன், பவ்யான்னு விஜயமோகன், இந்த பத்திரம் 1 ஏக்கர் 78 சென்ட் 12/6/2026 பதியப்படுது. அதனுடைய கிரைய விலை 7,77,04,000 ரூபாய். இந்த அம்மா இவர் நாகராஜுடைய மகன். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேரக்டர் வர்றாரு, திருப்பூரில் கருமாரம்பாளையத்தை சார்ந்த ஒரு மனிதர். அவரும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆள். 2 ஏக்கர் 46 சென்ட் 16/7/2026 பத்திரமாகுது. அதனுடைய மதிப்பு 10,71,00,000. அப்புறம் கே நிவேதனா, அதாவது கிருஷ்ணமூர்த்தியோட மக, அந்த அம்மா வந்து 98 சென்ட் கரையம் பண்ணுறாங்க, 4,26,00,000 ரூபாய். இவங்க இதுவும் 16/7 நடக்குது. இப்படி தொடர்ந்து நடந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு சந்தை மதிப்பு, கரையம் பண்ணப்பட்ட சொத்துடைய சந்தை மதிப்பு 118 கோடி. 9 ஏக்கர் 8 ஏக்கர் சம்திங் நடக்குது. 15 இந்த விஷயம் நம்முடைய கவனத்துக்கு வருது. நான் மாவட்ட ஆட்சியர், ஹெச்ஆர்என்சியோடைய கமிஷனரு, எஸ்பி, ஹெச்ஆர்என்சி உதவியான எல்லாருக்கும் நான் புகார் மனு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இந்த சத்திரம் சம்பந்தமான வழக்கு நான் நீதிமன்றத்தை நாட போகிறேன். இத்தனை நபர்கள், இந்த குரு பிரசாத், நாகராஜுடைய பையன், இந்த பவ்யா மோகன், சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி, நிவேதனா, இவங்கெல்லாம் யாருடைய பின்புலம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஆமாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை வள கொள்ளையன் இந்த சொத்து பதிவுக்கு பின்னாடி இருக்கிறார். இந்த கட்சிக்காரரா இல்லை வந்து அவர் எல்லா கட்சிக்கும் வேண்டப்பட்ட ஆளு, சர்வ கட்சிக்கு சேர்ந்தவர். சர்வ கட்சி. அது ஒரு மணல் கட்சின்னு வச்சுக்கோங்களேன். சரி, மணல் கட்சின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், மணல் கட்சி. அது உரிய நேரத்தில் அந்த நபருடைய பெயர் நான் தெரிவிப்பேன். இதில் இந்த சொத்தை வித்தவன் குற்றவாளி, சொத்தை வாங்கியவர்கள் குற்றவாளி, இதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் குற்றவாளி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துல எப்படி எல்லாரும் குற்றவாளி ஆனார்களோ அதே போல குற்றவியல் நடவடிக்கை இதில் எடுக்கப்படணும். இந்த ட்ரஸ்ட், பாலிச்சாமி ஐயர் ட்ரஸ்ட்ல குறிப்பா எழுதக்கூடியது, இந்த சத்திரத்துல மகமதியர்களுக்கு தங்க இடமில்லைன்னு எழுதுறாங்க. ஆனா இந்த சொத்துல விட்னஸ் போட்ட ஒரு முஸ்லீமுக்கு 22 சென்ட் கொடுத்தாச்சு. இந்த இதுல மீடியேட் பண்ணதுல ஒருத்தர் லினன் சரவணன் ஒரு கேரக்டர் வர்றாரு. அந்த லினன் சரவணன்கிற கேரக்டர் தான் அந்த பாஸ்கர் என்ற நாகராஜனை இந்த உள்ள இழுத்து விடுறாரு. இப்ப என்னன்னா ஆப்போசிட் குரங்கு மாதிரி அத்தனை பேர் மாட்டிக்கிட்டான். கோயில் வேற, கோயில் சொத்து வேற, சத்திரத்து சொத்து வேற அப்படிங்கிறாங்க. அதாவது பழனி ஆண்டவனுக்கு அங்க மொட்டை போட்டது மாதிரி இந்த சத்திரத்து சொத்துக்கு பத்திரம் போட்டது இந்த தூய அரசு, திராவிட மாடல் அரசு. இது சாதாரணமா நடந்ததா நீங்க நினைக்கிறீங்க? சொல்றது பாத்தீங்கன்னா திராவிட மாடல் 2.0, இவங்களுக்கு 2.0 2.0 வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்னேன், இது முட்டையில ரெட்டக்கரு, அவன் வேற இவன் வேறலாம் ஒன்றும் கிடையாது, ஒரே முட்டையில ரெட்டக்கரு தான் இந்த பெழுவோம். இப்போ இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்குங்க சார். பத்திரப்பதிவில் கீழே வந்து டிஆர்ஆ சசிகலான்னு ஒரு கேரக்டர் இருந்தது. இது திண்டுக்கல் பதிவு மாவட்டம் ஜாயின்ட் 2. இந்த பதிவுக்கு காரணமான மனிதர்கள் யாருன்னா அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா இது கோர்ட் ஆர்டருங்கிறாங்க. அபர்ணா தேவின்னு ஒரு அம்மா இருக்கு, ஆனந்த நாகராஜன் ஒரு மனிதர், இன்னொருத்தர் செந்தில் அப்படின்னு 3 பத்திரப்பதிவாளர் பதிஞ்சிருக்கிறாங்க. ஏஇஜி இன்சார்ஜ் மகேஷ் இதில் காரணமாக இருக்கிறார். மதுரை மண்டலத்துக்கு டிஏஜி ஆனந்த்னு ஒரு கேரக்டர், பிஏ ஜெனரல் அருள் சுவாமி, இந்த பதிவுத்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அருண் சுந்தர் தயாளன். இது திருச்சபை மாடல், பிதாசுதன் பரிசுத்த ஆவி. என்னங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் கூட்டுச்சங்கிலி இருக்கு. 500 கோடி சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு அத்தனை பேர் உடந்தையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வெளிப்படையாக குற்றம் சொல்றேன். 2வது, இது அறநிலைத்துறை சம்பந்தமான சொத்து. ஊழல் நடந்தது எதுல, முறைகேடு நடந்தது எதுல, பத்திரப்பதிவு. இந்த பத்திரப்பதிவு துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் யாரு இறைவன் மாதிரி 3 துறைக்கு 30 துறைக்கு ஒரே அரசு செயலர். யார் அவரு? குமரகுருபரன். இது குமரகுருபருடைய லீலை, குமரகுருபனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நான் குற்றம் சொல்றேன். நீங்க தீய அரசு திமுகன்னு சொல்லிட்டு தூய அரசுன்னு சொன்னீங்க. தூய அரசு என் திருக்கோயில் சொத்துக்களை பூரா நீங்க சூறையாடணும், அழிக்கணும்னு சொல்லி நீங்க இப்படி ஆட்டையப்படக்கூடிய வேலையை செய்வது தான் இந்த திருச்சபை மாடல் அரசாங்கத்துடைய வேலையா? இன்னைக்கு சொல்றாரு அருண் சுந்தர் தயாளன் ஐஜி பத்திரப்பதிவு, மடத்துடைய சொத்து என்பது கோவிலுடைய சொத்து ஆகாதுங்கிறாரு. நீங்க எந்த சொல்ல வரீங்க? 19 சொல்ல முடியாது. ஒரு மடத்துல அறக்கட்டளை ஸ்பெசிபிக் என்டோமெண்ட் குறித்த கட்டளை நடக்கணும்னு சொன்னா அதுல ரூல்ஸை நீங்க மீறி செஞ்சீங்கன்னா அது சட்டவிரோதம், அயோக்கியத்தனம், என் கோவில் சொத்தை அழிக்கிறதுக்கான தன்மை. இப்படி நீங்க மடத்துடைய சொத்து வேறு, கோயில் சொத்துன்னு வேற கொண்டு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு வக்ஃபு சொத்தை நீ பத்திரம் போட முடியுமா? ஒரு சாந்தம் சர்ச் சொத்தை நீ பத்திரம் போட முடியுமா?
அங்கே வந்து உனக்கு மதம் வந்து குத்திக்கிறது, ஐயோ நம்ம சொத்தை நம்ம காப்பாற்றின ஆட்டை போட தடுக்கணும்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்து கோயில் சொத்தை மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் இழிச்சவாயர்களா என் கோயில் சொத்துக்களை அழிக்க நினைக்கிறதுக்கு திட்டமிட்ட மிஷனரி வேலை, இது விஷனரி வேலை. இதுக்கு அனைத்துக்கும் கர்த்தா குமரகுருபரன் IAS தான் நான் குற்றம் சொல்கிறேன். இப்போ அடுத்தது சார், இப்போ பழனி அந்த கோயிலோட இப்போதைய நிலை எப்படி இருக்குது? அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கா, இல்லை அதுக்கான முயற்சியாக நடந்துக்கிட்டு இருக்கா? அதாவதுங்க அதுக்கான முயற்சி நடக்குதான்னு தெரியல. அந்த தண்டபாணி சுவாமி மடத்த விஷயத்தில் அந்த சொத்து விற்பனையில் ஒரு மனிதர் அக்யூஸ்ட் அன்வர்தீன் சிறைக்கு போகும்போது வழியிலோ அல்லது வழியிலோ இறந்தார்னு செய்தி. இப்போ இன்னைக்கு செய்தி கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த ஜஸ்டின் மணிகண்டன் ஒரு சார் பதிவாளர், பழனி மாடல் பத்திரப்பதிவு மோசடி, அந்த நபர் மேலே மேலும் ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. என்ன வழக்குன்னா, நம்ம 2-3 தினங்களுக்கு முன்பு தினமலரில் நம்ம அறிக்கை பெரிய அளவில் வெளியானது, அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதில் வந்து கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்து ஆயக்குடி. அந்த சொத்து பதிவு சுமார் 2 கோடி மதிப்புள்ள சொத்து. கடந்த இது வந்து பழனியில் வந்து 6/7 தண்டபாணி சாமி மடம் பதிஞ்சது. 7/7/2026 இந்த பத்திரப்பதிவு நடக்குது. அந்த 7/7/2026 பத்திரம் தான் இது. அந்த கன்னிகா பரமேஸ்வரி சொத்து 9 லட்சத்துக்கு பஞ்சிருக்கிறாங்க. பதிஞ்சவன் யாருமே கிடையாது, ஜஸ்டின் மணிகண்டன் அதே ஆளு. ஜெயபிரகாஷ் அசோசியேட் சொல்லக்கூடிய ஒட்டஞ்சத்தை சார்ந்த நபர். இந்த டாக்குமெண்ட்டை தயாரித்தது சிவகுமார் சிவகுமார்னு ஒரு வழக்கறிஞர், விருப்பாட்சியை சார்ந்தவங்க. அதே நபர்கள், அதே பேட்டன், அதே ஜஸ்டின் மணிகண்டன் பதிஞ்சாச்சு. பதிஞ்சதில் அதிசயத்தில் அதிசயம், ஆச்சரியத்தில் ஆச்சரியம், இந்த நபர் தான் அந்த சிவகுமாருங்கிற வழக்கறிஞர். என்ன செய்கிறாங்கன்னா, 1970 ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. ஒரு உயில் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. 1969 ஒரு உயிலை குறிப்பிடுறாங்க. அந்த உயிலை இந்த பத்திரத்தில் இணைக்கலை. இது ஒரு மோசடி, சட்டவிரோதம். 1970 ஒரு நபர் இறந்து போயிடுறாரு. இன்னொரு நபர் 1972 இறந்துறாரு. ஒரு நபர் டெத் ஆகிவிட்டார்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் 1 மாதத்தில் வாங்கலாம், 2 மாதத்தில் வாங்கலாம், 1 வருஷத்தில் வாங்கலாம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வாங்கலாம். ஆனால் 1970 அப்புறம் 72 செத்த 2 பெரிய மனுஷனுக்கும் எப்போ டெத் சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா, நம்முடைய தூய் ஆட்சி விஜய் மாடல் சர்க்கார் வந்த பிறகு 7/7/79 எங்கே வாங்குறாங்க? கோயம்புத்தூர் மாநகராட்சியில் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. 56 வருஷம் கழிச்சு, 54 வருஷம் கழிச்சு, அதிசயிக்கத்தக்க வகையில் ஒரு அற்புதமான இறப்பு சான்றிதழ் வாங்கிய இணையற்ற ஆட்சி, தூய் ஆட்சி, துக்கடா ஆட்சி, பக்கோடா ஆட்சி. எந்த ஆட்சி? விஜய் ஆட்சி. அதாவது அவங்க 59 வருஷம் உயிர் தெழுந்திருக்காரு. இயேசு வந்து கூட வருவாரோ தெரியாது, ஆனால் அங்கே வந்து உயிர் தெழுந்துட்டார். இதில் என்ன பியூட்டினா சார், இந்த விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அங்கே உள்ளூருடைய பத்திரிகை சகோதரர் வெளிப்படுத்துனாங்க. இந்த பேட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச செய்தி, இந்த சொத்தை எழுதி கொடுத்த மணி அப்படின்னு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது கூடுதல் செய்தி. அதுக்கு தினமலருக்கு தான் நான் பெரிய அளவில் நன்றி சொல்லுவேன். காவல்துறை பரவாயில்ல, இப்போ ஏதோ நடவடிக்கைலாம் எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை சார், இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் வந்து ரமேஷ் அவர்கள் வந்து அறநிலைத்துறையை சிறப்பாக செயல்படுத்துகிறாருன்ற ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஏன்னா பயண விஷயத்தெல்லாம் உடனடியாக நடவடிக்கைப்படுது. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் அமைச்சர் வந்து உடனே செயல்படுறாருலாம் சொல்லப்படுதே சார். நீங்கள் என்ன டக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற விஜய் அரசு குற்றம் சாட்டுறீங்களே? என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரு? இல்லை சார், அந்த பயணி விஷயத்தில் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விசாரணை கமிஷன் போடப்பட்டது, உடனே அதிகாரிகளை பண்ணிட்டாங்களே சார். கமிஷன் போட்டேளா பத்திரப்பதிவுத்துறையில் ஏற்கனவே இந்த பழனி தண்டபாணி சாமி மடம் பிரச்சனையில் CBCID விசாரிக்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. அது போய்கிட்டு இருக்க பொழுது அறநிலையத்திலிருந்து ஒரு குழு ஒன்று போடுறீங்க, சொத்துக்கள் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு சிறப்பு குழு போட்டு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் 2024 எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கிறாரு ஆய்வு பண்ணுங்கிற. பத்திரப்பதிவுத்துறையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை தணிக்கைன்னு ஒன்று இருக்குது, ஆடிட்டிங்னு பேர். அந்த ஆடிட்டிங் செஞ்சவங்க பூரா என்ன பண்ணாங்க? ஏதாவது முட்டைக்கு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க. அப்போ அந்த நடந்த ஆடிட்டிங் என்ன, மெய்யா பொய்யா? யாரை ஏமாத்துறதுக்கு? வழக்க திசை திருப்பி உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்க செய்யக்கூடிய திட்டமிட்ட நாடகம். இப்போ வழக்கு CBI கேட்டு போயிருக்கு, கோர்ட்டில் பெண்டிங். CBI விசாரணை வரட்டும். உண்மையான குற்றவாளிகள் பழனி தண்டபாணி சாமி மடத்து பிரச்சனையிலும் சரி, இந்த கன்னிகா பரமேஸ்வரி கோயில் சொத்துலையும் சரி, இந்த 500 கோடி பெருமானம் உள்ள இந்த தாடிக்கொம்பு சொந்தமான சித்ரா பௌர்ணமி அறக்கட்டளை பால்சாமி ஐயர் சொத்துலையும் சரி முறைகேடு பத்திரப்பதிவு நடந்திருக்கிறது உண்மை. இவ்வளவு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்த மேல குற்றம் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் இந்த அரசு செய்யக்கூடாது. சர்ச்சு சொத்தை விற்க முடியாது, மசூதி சொத்தை விற்க முடியாது, என் கோயில் சொத்தை மட்டும் விற்பேன்னா
இது எந்த வகையில் நியாயம்? இல்லை சார், கொஞ்சம் நாள் பொறுத்துருங்க. அறநிலையத்துறையை வந்து உறுப்பினர்லாம் அறிவிச்சிருக்காங்க, அவங்க வந்து போட போகிறாங்க இல்லையா சார்? நீங்கள் நல்ல வேலை, நீங்கள் இங்கே ஒரு கேமராமேனா, இங்கே ஒரு ஒரு ஊடகவியலாளராக, மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் விஜய்கிட்ட போய் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மந்திரியாக இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாரியத்துக்கு தலைவராவது ஆயிருப்பீங்க. உங்கள் நேரம் என் நேரம் நம்ம இப்படி பேசி திரிகிறோம். இல்லை சார், அந்த கல்போத்தி அகாரம் அந்த பெண்ணை வந்து அறிவிச்சதுக்கு நான் பிரச்சனை ஆச்சு. அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பல 100 கோடி ரூபா அவங்க வந்து குடும்பம் வந்து பல ஆலயங்களுக்கு செலவு பண்ணியிருக்கு, பல கோயில்கள் வந்து அவங்க புறணமிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்களை அறிவிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆலயங்களில் அறங்காவலர்களை நியமனம் பண்ணுறதுக்கு தகுதி என்ன? பணமா? ஏழை பக்தி இல்லையா? தூய எண்ணம் தேவையில்லையா? இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே நீங்கள் செய்யலாம். ஆனால் கடந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்க கட்சிக்காரர்களை அறங்காவலர்களை நியமனம் செய்து தான் கடந்த காலத்திய வரலாறு. கட்சிக்காரராக இருப்பாங்க, கரைவெட்டியாக இருக்கும், அது வந்தவொடனே கோயிலுக்கு வரும், மாலையை போடணும், மரியாதை பண்ணணும், பரிவட்டம் கட்டணும், நான் வரது வரைக்கும் சாமி வெயிட் பண்ணணும், இப்படியெல்லாம் நடக்குதுங்க. பல ஊர்களில் உண்டியில் இணைக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, கோணியம்மன் கோயில்னு கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த கோணியம்மன் கோயிலில் உண்டியல் 16 உண்டியல் இருந்துச்சு. உண்டியல் என்றும் போது எண்ணாத உண்டியலை, உடைக்காத உண்டியலை என்ன லிஸ்ட்டில் சேர்த்து விட்டானுவோம் கடந்த 20ஆம் தேதி. அது நம்மளுக்கு செய்தி வந்து அப்புறம் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட பேசி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணியான்னு சொன்ன பிறகு அதில் அக்யூஸ்ட் யாராவது தெரியுமா? அந்த கோயிலுடைய ஈவோ. இந்த உண்டியலுக்குன்னு ஒரு சூப்பரண்ட் இருப்பான், அவன் 2 கோயில் பூசாரி, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, சிசிடிவியை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிஷியன், மொத்தம் 8 பேர் அக்யூஸ்ட், ஏசி உட்பட. அப்போ நீங்கள் என்ன தூய ஆட்சி? உடனே கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, நீ என்ன கிழிச்ச, நாங்கள் சொன்ன தகவல் இல்லைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை நீ அழிச்சு முடிச்சுட்டு திருடிட்டு தான் போயிருப்பான். கோயில்களை கொள்ளையரின் கூடாரமாக அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் சேகர் பாபு மேலே கடுமையாக அவர் பேசுகிறார், எனக்கு அந்த திட்டம் தெரியாது, இந்த இப்போ கோயிலில் பிரசாதம் எல்லாம் அரசாங்கமே விற்குன்னு சொன்னார்ல, டெண்டர் முறையெல்லாம் பண்ணுனாரு. ஸ்ரீரங்கம் கோயிலில் அரசாங்கம் விற்கிறதா, தனிநபர் விற்கிறாரா? ஸ்ரீரங்கம் கோயில் மட்டும் இல்லைங்க, இவருக்குன்னு சில தனியாருடைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள மீண்டும் டெண்டருங்கிற பெயரில் ஒரு ஐவாஷ் பண்ணி மீண்டும் அவங்கள பிரசாத கடையை வைக்கிறதுக்கான திட்டம் தான் திரு ரமேஷ் செய்கிறார். நான் குற்றம் சொல்கிறேன். ஆமாங்க, இவர் வந்து நாங்கள் எம்ஆர்கே சொல்கிற மாதிரி நம்ம சாமி மந்திரியே அப்படி ஜாலக்காக பேசினுங்கிறாரு அப்படின்னாருல, உண்மைதான். இவர் ஏதோ பேசுவார், அப்படி பேசுவார், இப்படி சும்மா அப்படி சீன் போடுறது, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை செய்கிறாரு. உண்மையிலே அவருக்கு பக்தி இருந்ததுன்னா பெரியார் யாராவது தூக்கி பிடிப்பானா சார்? சொல்லுங்கள். நேற்று மிஸ்டர் மரிய வில்சன், ஆமாம், நிதி அமைச்சர் என்ன சொன்னார்? அன்பு மதம் கிறிஸ்தவம் சொல்லிட்டார். ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், இந்த மதம் இயேசு மதம், நான் பைபிள் படித்திருக்கிறேன், எனக்கு அன்பு போதித்ததுன்னு சொல்கிறாரு. ஒரு கிறிஸ்தவன் தன்னை கிறிஸ்தவன் சொல்வதற்கு தயக்கம் இல்லாத பொழுது நீ என்ன பெரியாருக்கு பேரன்னு இங்கே காமிச்சு வத்துடுற? வீரமணிகிட்ட போய் அவர் உன்னை பாப்பான்னு திட்டுறாரு, நீ அங்கே போய் கருப்பு சட்டை விட்டு என்னத்துக்கு இந்த சீனு? எதுக்கு சீனு? நீ சொல்லியா நான் இந்து, ஏன் கடவுள் விஜய் என்ன சொல்லிருக்கிறார், கடவுள் மறுப்பு சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறார். உன்னை வீரமணியோட ஆதரவு இருந்து நீ தீக்காக்காரனுடைய ஆதரவு தான் அமைச்சராக இருக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவன் சொல்லும்போது நீ ஏன் இந்துன்னு சொல்ல மாட்டேங்கிற? சொல்லணுமா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்படி இருக்கிறப்ப இந்த ரமேஷ் வந்து கோயிலுக்கு அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டாரு, போனார், முறுக்க ஆராய்ச்சி பண்ணார், புளியோதரை துண்ணு பார்த்தாரு, அப்புறம் சீடை நல்லா இருக்கா, அதிர்ஷ்டத்துக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டாங்கெல்லாம் கேட்டான்னு கேட்குறீங்களே. கோயிலுடைய இடங்கள் எவ்வளோ இருக்குது, கோயில் சொத்து எவ்வளோ இருக்குது, கோயில் வழக்கு எவ்வளோ இருக்குது, இதை பற்றி பேசுனீங்களா? அறநிலையத்துறையை வந்து மீண்டும் ஒரு வருவாய்த்துறையாக மாற்றுறதுக்கு முயற்சிக்கு நடக்குது. சட்டம் படித்தவர்கள் அந்த துறையில் அதிகாரிகளாக வரணுங்கிற எண்ணம் இருக்குது. அதை உடச்சி எனி கிராஜுவேஷன் நீங்கள் வந்து வந்துடலாம் அப்படிங்கிற சூழலை உருவாக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கோயில் அதிகாரியாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் இந்து மதம் சார்ந்த ஆறுமுக நாவலர் ஐயா போன்றவருடைய அந்த புஸ்தகங்கள், இந்து மதம் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அறிவு இருக்கணுங்கிறது ஏற்கனவே நடந்த நடைமுறை. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நீ இந்துன்னு சர்டிஃபிகேட்டில் இருந்தால் சர்டிஃபிகேட் இருந்தது போதும், சான்றிதழ் இருந்து போதும், கோயிலுக்கு நீ வேலைக்கு வரலாம். ஏற்கனவே அந்த துறையில் பல பேர் கோயில் ஓனர் மாதிரி நினச்சிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக பல பேர் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன, நீங்கள் சிஸ்டத்தை உள்ள கோயிலுக்குள்ளே வந்துக்கிட்டு கடவுள் மேலெல்லாம் இவங்களுக்கு பக்தி கிடையாதுங்க, இவன் உண்டியலோடு பிறந்த உடன்பிறப்புகளுங்க. இந்த ஹெச்ஆர்என்சி என்னத்துக்கு உள்ள பூசை முறையில் தலையிடாது. உண்டியல் வருமானம் எவ்வளவு, மேலே வெட்டு எரியும், கீழே விழுறதுலாம் சாமிக்கு, மேலே போகிறதுலாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமைத்து வச்சுக்கிறாங்க. அந்த கணக்கில் தான் ஓடுது. இப்போது இந்த அரசாங்கம் வரனா ஒரு வேலையை செய்யும் நினைக்கிறேன். இந்த கீழெல்லாம் குழாயை போட்டு
நம்ம பெரிய தண்ணீருக்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த இணைப்பு திட்டம் மாதிரி வீராணம் பைப்பு இணைக்கிற மாதிரி உண்டியல் இணைப்பு திட்டம்னு ஒன்று உருவாக்குனாலும் உருவாக்குவாங்க. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க.